திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாப்பிச்சு. இன்றைக்கி நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, அதாவது தாய் தந்தையை எப்படி பார்த்துக்கணும் அதை பற்றி தான் வீடியோ போட போகிறேன். அதாவது பாருங்கள், இன்றைக்கி கல்யாணம் முடித்தவங்க அனைவருமே தாய் தந்தையை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி பார்க்கணும் அதை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது சாதாரணமாக நம்ம தாய் தந்தைங்கிறது நமக்கு கிடைக்காது. அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதை இழந்தவங்களுக்கு தான் கண்டிப்பாக அதை பற்றி தெரியும். அதை நம்ம எப்படி பொக்கிஷமாக வச்சு பாதுகாக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் சொல்கிற வீடியோவில். அதாவது நம்ம இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், பல வித டென்ஷன் இருக்கும். ஆனால் அதே டென்ஷனை நம்ம வீட்டில் தாய் தந்தைகிட்ட காட்டாதீங்க. ஏன்னா அவங்க பல விதமும் நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்கி அவ்வளோ தூரத்துக்கு விட்டுருக்காங்க. அவங்க எந்த பலனும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல. அந்த தாய் தந்தை எதிர்பார்க்கறதுலாம் என்ன தெரியுமா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் நல்லா வாழணும், இப்படி தான் எதிர்பார்க்காங்க. ஆனால் அதே இது பிள்ளை என்ன எதிர்பார்க்காங்கன்னா, இவங்க எப்போண்டா போய் சேருவாங்க அதை பற்றி தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்படி மட்டும் நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. அவங்க ஒரு குழந்தை மாதிரி. நம்ம குழந்தையாக இருக்கும்போது எப்படிலாம் வளர்த்து ஆளாக்கி வேலை வாங்குறதுக்கு இவ்வளோ தாய் தப்பு கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஈஸியாக அவங்க எப்படா போவாங்க, நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு பொக்கிஷம். அதை நீங்கள் பாதுகாக்கிற முறையில் தான் இருக்குது. நீங்கள் நம்ம பாருங்கள், வெளியில் போகிறோம், யார் யார்கிட்டலாமோ சிரித்து பேசுவோம், பிஸ்னஸ்க்காக சிரிப்போம், வேறு எதுக்காக நம்ம பேசுவோம். ஆனால் அதே இது வீட்டுக்குள்ளே வரும்போது பாருங்கள், அந்த சிரிப்பு இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னடா தாய் தப்பம் அப்படி இருக்காங்களே, அவங்க எப்படா அப்படி நினைக்காதீங்க. நல்ல மாதிரி பாருங்கள். அது உங்களுக்கு நன்மையாக சேரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பார்க்கிங்களோ அதை தவற விடாதீங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் அதை தவற விட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உட்காந்து அழுதுட்டுருப்பீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் அதை பாதுகாத்துக்கிடுங்க.